அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 5. நடுநிசி கூட்டம். குரவை கூத்திற்கு பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான். பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மலபாடி தென்னவன் மலவரையர் வந்திருந்தார். குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார். மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார். தான் தொங்கி கலுங்கிராயர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்க முத்தரையர், இரட்டைக்குடை ராஜாளியார், கொல்லிமலை பெருநிலவேளார் முதலியோரை இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எளிதாக ஒருங்கு சேர்ந்து காணக்கூடியவர்களும் அல்ல. அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களினால் அடைந்தவர்கள். ராஜா அல்லது அரசர் என்பது மாறி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வரப்பெற்றது. சிற்றரசர்களும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டம் சேர்த்து வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சொல்லும் வழக்கமும் இருந்தது. இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைக்கழித்தன. மனதில் இத்தகைய குழப்பத்துடனே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் முன்பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான். படுத்த உடனேயே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்திராதேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன்? மனம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை நித்திராதேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை. உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன. பொருளில்லாத, அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவுலோகத்தில் ஏற்படுகின்றன. கனவு கலைந்தது, கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது. அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்ப்புறத்தில் உள்ள கடம்பூர் மாளிகையின் சுற்றுச்சுவரின் மேலே ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான். அது கனவல்ல, வெறும் பிரம்மையும் அல்லவென்பது நிச்சயம். ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. அது வெறும் தலை மட்டுமல்ல, தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் சுவரின் ஓரத்தில் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே எதை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கவே வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ கெட்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே இங்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீச்செயல் புரியாமல் காப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா? தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டிற்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா? வல்லவரையன் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் கலற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த வாளை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான். சற்று தூரம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான். அங்கிருந்த ஒரு தூணை பிடித்து கொண்டு தூணின் மறைவில் நின்று எட்டி பார்த்தான். கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் 3 பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான். சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான். அவர்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கொண்டு வருகிறான். ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் சந்தேகமில்லை.
அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும். அவர்களுடைய பேச்சையும் நன்றாக கேட்க முடியும். ஆனால் கீழேயுள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது. அந்த இடத்தில் மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான். கெட்டிக்காரன்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர்குலத்து வந்தியத்தேவனிடம் பலிக்காது. அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு இன்னொரு சிந்தனையும் வந்தது. அப்படி அவனை பிடிப்பதாக இருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது. அப்படி அவர்கள் பார்க்கும்படி தான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம். இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனையை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது புரிந்தது. அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் மீது சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியானை பற்றி நான் அவர்களிடம் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரிலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான். ஆகையால் என் மீதுதான் சந்தேகம் ஏற்படுவது மிச்சமாகும். படுத்திருந்த நீ இங்கே எதற்காக வந்தாய் என்று கேட்டால் விடை சொல்லுவது ரொம்பவும் சிரமம். கந்தமாறனின் நிலைமையும் சங்கடத்திற்கு உள்ளாகும். சொல்லவே முடியாது. அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போல. காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போதே அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது. ஆஹா, இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா? அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ அந்த புறத்திற்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. ஒருவேளை இப்போது கூட அந்த பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி வந்திருக்கிறாளோ என்னமோ. ஆஹா, இந்த வீராதி வீரரின் தலைவிதியை பார். இந்த வயதில் ஓர் இளம் பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார். அத்தகையவளிடம் இந்த வீர பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை. அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம். இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதனால் தானோ என்னவோ அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போல. ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கென்ன தெரியும்? அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாயிருக்கலாம், அல்லது காதலியாகவும் இருக்கலாம். பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர்தான். அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போல. இதை பற்றி நமக்கென்ன வந்தது? பேசாமல் போய் படுத்து தூங்கலாம். இப்படி வல்லவரையன் சிந்தனை செய்து முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான். உடனே சற்று கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். உம்முடைய குமாரனுடைய நண்பன் என்ற ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது. அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரே அடியாக அவனை முடித்து விடுவதுதான் நல்லது என்று குரல் வந்தது. இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டே விடுவது என்று உறுதி செய்து கொண்டான். வடதிசை மாதண்ட நாயகர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர். அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர். அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கும்? அவருக்கு தெரியக்கூடாத விஷயங்கள் என்ன இப்போது இவர்கள் பேசப் போகிறார்கள் என்று இவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் கந்தமாறன் தன் நண்பனிற்காக பரிந்து பேசியது வல்லவரையனின் காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூலை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை. தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுபவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்தோம். நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அத்தியாயம் 6. பட்டத்துக்கு உரியவர் யார்?
அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவிற்கு வந்தான். அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? இவர்கள் யார்? பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும். இங்கேயே உட்கார வேண்டியதுதான். இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடைக்காது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போய் தொலையட்டும். அவனை பற்றி நமக்கென்ன கவலை? இன்றைக்கு இங்கே ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவன் மனதில் முன்னமே உண்டாகியிருந்தது. அந்த சந்தேகங்களையெல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது. அதை ஏன் நழுவ வேண்டும்? ஆஹா, தன்னுடைய உயிருக்குயிரான நண்பன் என்று கருதி வந்த கந்தமாறன் கூட தன்னிடம் உண்மையை சொல்லவில்லை. தன்னை தூங்க வைத்துவிட்டு இந்த இரகசிய நள்ளிரவு கூட்டத்திற்கு வந்திருக்கிறான். அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார். வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கத் தொடங்கினான். உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன். அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி நாம் இப்போது யோசித்தாக வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார். ஜோசியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். ஜோசியர்களை போய் கேட்பானேன். சில நாளாக பின்மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே, அது போதாதா என்றார் ஒருவர். ஜோசியர்களையும் கேட்டாகிவிட்டது. அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அடுத்தாற்போல பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆவது? ஆதித்த கரிகாலருக்குத்தான் இளவரசு பட்டம் 2 வருஷத்திற்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது. உண்மைதான். ஆனால் அப்படி இளவரசம் பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 4 தலைமுறையாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட பழங்குடியைச் சேர்ந்தவர்கள். என் பாட்டனாருக்கு தந்தை திருப்பரம்புயம் போரில் இறந்தார். என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர் விட்டார். என் தந்தை தக்கோலத்தில் உயிர் தியாகம் செய்தார். அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்தகலத்தில் செத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக பட்டத்திற்கு வர வேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை. தசரதர் கூட ராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திராலோசனை சபையை கூட்டி யோசனை செய்தார். மந்திரிகளையும் சமந்தகர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசர்களையும் கூட ஆலோசனை கேட்டார். ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியம் என்று கருதவில்லை என்றார் பழுவேட்டரையர். நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான். ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறை விதிக்கும் தேவர் கூறுவது சரியல்ல. பெரிய பிராட்டியாரான செம்பியன் மாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியாரான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன. இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான துணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். ஆஹா, நீங்கள் சிரிக்கிறீர்கள். எப்படித்தான் உங்களுக்கு சிரிக்கத் தோன்றுகிறதோ நான் அறியேன். நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி கொண்டு எரிகிறது, இரத்தம் கொதிக்கிறது. எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு வெக்கங்கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. இவ்விதம் ஆவேசம் வந்து வெறிகொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டது. மேற்கு திசை காற்று விற்றென்றடிக்கும் சப்தமும் அந்த காற்றில் கோட்டை சுவருக்கு வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலையும் மரமர சப்தமும் கேட்டன. ஏதோ தெரியாத்தனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தருள வேண்டும். தாங்கள் எங்களுடைய இணையில்லாத தலைவர். தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர்கள் அனைவரும் சித்தமாக இருக்கிறோம். தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சம்புவரையர் உணர்ச்சியுடன் கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயால சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திருப்புரம்பியம் போரில் பல்லவ சைன்யத்திற்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார். அது முதலாவது. சோழ சாம்ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது. காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் வளவர் காலத்திலே கூட சோழ ராஜ்யம் இவ்வளவு மகோன்னதத்தை அடைந்தது கிடையாது. இன்றைக்கு தெற்கே குமரிமுனையிலிருந்து
வடக்கே துங்கபத்திரை, கிருஷ்ணா நதி வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேரநாடு, தொண்டை மண்டலம், பாகி நாடு, கங்கபாடி, நூலம்பாடி, வைதும்பர் நாடு, சீட்புலி நாடு, பிரம்பானப்பாடி, பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய அத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது. தெற்கே இலங்கமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும். அப்படி பணியாததற்கு காரணங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆம், எல்லோருக்கும் தெரியும். ஈழமும் இரட்டைப்பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் தென்திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற 100 ஆண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதியை நியமிக்கும் மரபு வேறாக இருந்தது. பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள். ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன? மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி. அவர் என்ன செய்கிறார்? இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை. காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். வீரப்பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாசவாசியாக இருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டிக்கொள்ளவில்லை. தில்லை சிற்றம்பலத்திற்கு தான் பொன்கூரை வேய்ந்தார். ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யபாரம் புரிந்த அரண்மனைகள் இவருடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம். பொன்னிலைத்த அரண்மனை கட்டுகிறார். ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவற்றில் பதிக்கிறார். கங்கபாடி, நூலம்பாடி, குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள கருவூலத்திற்கு இதுவரை அனுப்பவில்லை. பொன்மாளிகை கட்டி முடிந்து விட்டதா என்று ஒருவர் கேட்க, ஆம், முடிந்துவிட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவிற்கும் அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்தன. புதிதாக நிர்மாணிக்கும் பொன் மாளிகையில் வந்து சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று. மகாராஜா காஞ்சிக்கு போகப் போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார். அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரனும் இருக்கிறான். சின்ன பழுவேட்டரையன் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது. என்னை எறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது. ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில் 2-3 தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் என்று பழுவேட்டரையர் பேசிக் கொண்டிருக்கும் போதே, வாழ்க பழுவேட்டரையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம் என்னும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்கள். பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்தச் சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாக இருக்கின்றன. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன? பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன? நம் நாட்டுப்படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் உள்ள பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க கருவூலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம். 1 வருஷ காலமாக நானும் 10 தடவை பல கப்பல்களில் ஏற்றி உணவை அனுப்பி வந்திருக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். விந்தை, இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது, இப்படி கேட்டதே இல்லை என்ற குரல்கள் எழுந்தன. இந்த அதிசயமான காரியத்திற்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேளுங்கள். படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தாரோடு தான் நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம். ஆகையால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாதாம். அரச குலத்தாரோடு போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து தான் அனுப்ப வேண்டுமாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் ஒருவர், படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்கக்கூடாது, அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார்.
அதனால் விளையும் விபரீதத்தையும் கேளுங்கள். 2 அரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை அரண்மனை தன பொக்கிஷமும் தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன. உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான் என்னை வரி விதிக்கும் அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் மேன்மையே முக்கியம் என்று நான் கருதியிராவிட்டால் எப்பொழுதோ இந்த பதவியை விட்டு தொலைத்திருப்பேன் என்றார். கூடவே கூடாது. தாங்கள் இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா என்று கேட்டார் ஒருவர். சொல்லாமல் என்ன, பல தடவை சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள், இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது. முன்னமே தான் சொன்னேனே, மகாராஜாவிற்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாமல் போய்விட்டது. முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்வக்குமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறார். நாட்டின் சேவையில் தலை நிறைத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் கொள்ளிடத்திற்கு வடக்கேயும் குடமுருட்டிக்கு தெற்கேயும் சென்றறியாத அந்த பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டுமாம். எப்படி இருக்கிறது கதை? இந்த சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. அத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் நாம் பொறுத்திருக்க முடியும்? அல்லது நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த இராஜாங்க பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு என் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன் என்றார் பழுவேட்டரையர். கூடாது கூடாது, பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது. அரும்பாடுபட்டு 1000 வீரர்கள் 4 தலைமுறைகளாக தங்கள் இரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்னாபின்னமாக போய்விடும் என்றார் சம்புவரையர். அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள்தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும். அல்லி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண்ணரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர். அத்தியாயம் 7. மதுராந்தகத்தேவர். சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதேதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒலித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்புவரையர் உரத்த குரலில், பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா? ஆளாளுக்கு பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆவது? இரவு 3ஆம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதோ சந்திரனும் வந்துவிட்டான் என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னைப் போல இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்பு ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று. இப்போது பேசுவது வணங்காமுடியார்தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்றார் பழுவேட்டரையர். ஆமாம், நான் தான். இதோ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம். பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம். என் நண்பர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் கேட்கிறேன். சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார். அது என்ன குற்றம்? விவரமாக சொல்லுங்கள் என்றார் பழுவேட்டரையர். பழுவூர் தேவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் அனைவருக்கும் தெரியும் என்று அவர் சொல்லும் போதே சம்புவரையரின் குரல் கோபத்துணையில், வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமாக கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். சம்புவரையரை பொறுமையாக இருக்கும்படி நான் மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனதில் ஒன்றை வைத்து கொண்டிருப்பதை விட வெளிப்படையாக கேட்டுவிடுவதே நல்லது. 55 வயதிற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான். அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்போதாவது சொல்லியிருக்கிறேனா? ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்று நான் சொல்லிக் கொண்டதில்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன். அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு என்று கேட்டார் பழுவூரார். ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன. மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒருதார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் என்று அவர் இழுக்கவே, ஆனால் என்ன, தயங்காமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் என்றார் பழுவூரார். புதுமணம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். இராஜாங்க காரியங்களிலும் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள். தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்லுகிறார்கள்.
இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. சம்புவரையர் குதித்து எழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார். நான் தான் சிரித்தேன், பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா? அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜரீக காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் தவறு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை என்றார். அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன். அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் ரகசியமாக யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் சற்று முன்பு கேட்ட கனைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று. பலருடைய மனதிலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை. சம்புவரையரின் உதடுகள் ஏதேதோ முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை மட்டும் வரவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினான். சரியான கேள்வி. மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா என்றார். இருக்கிறது, பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம். அவர் மனதை திறந்து கேட்கச் சொன்னபடியால் கேட்டேன். மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன். இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்கச் சொன்னாலும் கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் என்றார் வணங்காமுடி முனையரையர். வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் நான் அறிவேன். ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு செய்து கொள்வோம். சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால், வைத்தியர்களுடைய வாக்கு பலித்துவிட்டால், சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் பலித்துவிட்டால், அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அது விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம். தங்கள் கருத்திற்கு மாறாக சொல்லக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை என்றது ஒரு குரல். அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவர் ஒரு வயது குழந்தை. ஆகவே தமது தம்பி அரிஞ்சய தேவர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார். இதை அவருடைய தர்ம பத்தினியும் பட்ட மகிழ்ச்சியுமான செம்பியன் மாதேவிதான் நமக்கு அறிவித்தார். அப்படியே அரிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டிற்கு மேல் அமர்ந்திருக்கவில்லை. அரிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 20 வயது இளங்காலை பருவம் எய்தியிருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சமந்தகர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் கூற்றத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம். அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை. ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்யம் நடத்தினார். இதனால் சோழ ராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செழித்தது. இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்குரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் இப்போது இளம் வயது வந்து பரிபாலனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராக இருக்கிறார். அவரிலும் ஒரு வயது இளையவரான ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியிலே வடதிசை படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார். இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? மனு நீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரன் பட்டத்திற்கு வருவது முறையா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும்.
மதுராந்தகருக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாக இருக்கிறோமா? உடல் பொருள் ஆவியை கொடுத்து போராட சித்தமாக இருக்கிறோமா? இந்த நிமிஷத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் தொனித்தது. கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு சம்புவரையர், அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாக இருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? அவர் சிம்மாசனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க சித்தமாக இருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்றும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவி தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம். தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் என்றார். சரியான கேள்வி. தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்க வேண்டும். சொல்லத் தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார். செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம். ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடும் அறியாது, மக்களும் அறிய மாட்டார்கள். மதுராந்தகருக்கு ராஜ்யத்தை ஆளும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம் என்றார். ஆஹா, அப்படியா என்று கூட்டத்தில் குரல்கள் எழுந்தன. ஆம், பெற்ற தாய்க்கு தன் ஏக புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்னும் ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாக இருக்கும். அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து மதுராந்தகரும் மனதை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார். சிவபக்தியில் முழுவதுமாக ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் என்றார் பழுவேட்டரையர். இதற்கு அத்தாட்சி என்ன என்று ஒருவர் கேட்டார். உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன். அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒலித்தன. யாருடைய மனதிலும் வேறு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கேட்டார். இல்லை இல்லை என்ற குரல்கள் மீண்டும் ஒலித்தன. அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன். வணங்காமுடி முனையரையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார். இளவரசே, பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முகதரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார். மேல் மாடத்தின் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விலக்கியது. அது பொன்வண்ணமான கரம். முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்கச்சிவந்த கரம்தான். ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான். அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த பொன்முகம் தெரிந்தது. மன்மதனையொத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்தது. ஆஹா, கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகராய் இவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா தவறை செய்துவிட்டோம். தன்னைப் போலவே அந்த தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர் மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது. ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை. இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்று ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர்த்தி தூக்கி பிடித்து கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான். இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று படுத்து கொண்டான். அத்தியாயம் 8. வழிநடை பேச்சு. சோழ மகா சாம்ராஜ்யத்திற்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள்தான் ஆகியிருந்தன. இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகாவீரர், போர்க்கலையில் நிபுணர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர். தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டு படைகளின் போர்த்திறனையும் பூரணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார். வெளிப்பகை ஒருவாறு ஒழிந்தது. இந்த நிலைமையில் உட்கலகமும் சதியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன.
வெளிப்பகையை காட்டிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்ன ஆகும்? சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தகைய சிந்தனைகளால் வந்தியத்தேவன் 2ஆம் முறை வந்து படுத்த பிறகு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடினான். கடைசியாக இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரணங்கள் சுளீர் என்று அவன் மீது பட்டபோது கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை. கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தான். ராத்திரி நன்றாக தூக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான். பிறகு அவனாகவே, மற்ற விருந்தினரெல்லாம் தூங்கச் சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன். நீ நன்றாக கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருந்தாய் என்று சொன்னான். வந்தியத்தேவன் மனதில் பொங்கி எழுந்த நினைவுகளெல்லாம் அடக்கிக் கொண்டு குரவை கூத்து பார்த்துவிட்டு இங்கு வந்து படுத்ததுதான் தெரியும். இப்பொழுதுதான் எழுந்திருக்கிறேன். அடடா, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. விடிந்து ஒரு ஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே. உடனே நான் கிளம்ப வேண்டும். கந்தமாறா, குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான். நல்லாயிருக்கிறது. அதற்குள் நீ புறப்படுவதாவது என்ன அவசரம்? 10 நாளாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன். தஞ்சாவூரில் என் மாமனுக்கு உடல் நலமில்லை, பிழைப்பதே சிரமம் என்ற செய்தி வந்தது. ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும், உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன். அப்படியானால் திரும்பி வரும்போதாவது இங்கு சில நாள் கட்டாயம் தங்க வேண்டும் என்றான் கந்தமாறன். அதற்கென்ன, அப்போது பார்த்து கொள்ளலாம். இப்போது நான் புறப்படுவதற்கு விடை கொடு. அவ்வளவு அவசரப்படாதே. காலையில் உணவு அருந்திவிட்டு புறப்படலாம். நானும் உன்னுடன் கொள்ளிடம் நதி வரையில் வருகிறேன். அது எப்படி முடியும்? யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிட்டு என்று வல்லவரையன் இழுத்தான். உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தமாறவேல் சட்டென்று நிறுத்தி கொண்டான். வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள்தான். ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்ள என் தந்தை இருக்கிறார். அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். உன்னோடு நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசவில்லை. வழிநடையிலாவது சிறிது நேரம் உன்னோடு பேசிக்கொண்டு வந்தால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் நான் வந்தே தீருவேன் என்றான். எனக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. உன் இஷ்டம், உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன். ஒரு நாளிகை நேரத்திற்கு பிறகு இரு நண்பர்களும் 2 குதிரைகளில் ஏறி சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள். குதிரைகள் மெதுவாகவே சென்றன. பிரயாணம் மிகவும் இன்பமாக இருந்தது. மேலக்காற்று சாலை புழுதியை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் இறைத்ததை கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை. பழைய ஞாபகங்களை பற்றி பேச்சில் அவ்வளவாக மனதை பறிகொடுத்திருந்தார்கள். அப்போது வந்தியத்தேவன் கூறினான். கந்தமாறா, உன் வீட்டில் ஒரே ஒரு இரவு தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம். உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய். அவளை நன்றாக பார்க்கக்கூட முடியவில்லை. உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்த போது அவள் முகத்தில் 8ல் 1 பங்குதான் தெரிந்தது. நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. கந்தமாறா, உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய்? மணிமேகலை. அடடா, இனிமையான பெயர். பெயரைப் போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால். உடனே கந்தமாறன் குறுக்கிட்டு, நண்பா, உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் தங்கையை நீ மறந்துவிடு. அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு. அவள் பேச்சையே எடுக்காதே என்றான். இது என்ன கந்தமாறா, ஒரே தலைகீழ் மாறுதலாக இருக்கிறதே என்று கேட்டான் வந்தியத்தேவன். என் பெற்றோர்கள் வேறு இடத்தில் என் சகோதரியை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள். மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள் என்றான் கந்தமாறன். வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான். மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயித்திருப்பார்கள் என்று யூகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை. மூடு பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் நிச்சயித்திருப்பார்கள். மதுராந்தகருடைய கட்சிக்கு பலம் தேட இப்படியெல்லாம் உறவுகளையும் ஏற்படுத்துகிறார்கள் போல. பழுவேட்டரையர் பொல்லாத கெட்டிக்காரர்தான் என்று வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சற்று தூரத்தில் கொள்ளிடப் பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது. சில நிமிட நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையை அடைந்தார்கள். ஆடி புது பிரவாகம் அந்த மகாநதியில் கரை புரண்டு சென்றது. மறுகரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. மறுகரையிலேயுள்ள மரங்கள் சிறிய செடிகளைப் போல தெரிந்தன. செக்கச்சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளும் சுழல்களுமாக வட்ட வட்ட கோலங்கள் போட்டுக்கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு கரையை உடைக்க பிரயத்தனம் செய்து கொண்டு ஹோ என்று இறைந்து கொண்டு கீழே கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து பிரமித்து நின்றான். தோணித்துறையில் ஓடம் ஒன்று நின்றது. ஓடம் தள்ளுவோர் 2 கையில் நீண்ட கோல்களுடன் ஆயத்தமாக இருந்தார்கள். கரையில் வந்து போய்க் கொண்டிருந்தவர்களை பார்த்து, சாமி, படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டிகளில் ஒருவன் கேட்டான். ஆம், இவர் வரப்போகிறார், கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன்.
இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள். யோசனை இல்லாமல் வந்துவிட்டேனே, இந்த குதிரையை என்ன செய்வது? படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தேவையில்லை, நம்மை தொடர்ந்து அதோ 2 ஆட்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவன் முன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான். இன்னொருவன் உன்னுடன் படகில் ஏறி வந்து அக்கறையில் உனக்கு வேறு குதிரையை ஏற்பாடு செய்து கொடுப்பான் என்றான் கந்தமாறன். ஆஹா, எவ்வளவு முன் யோசனை! நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன். இரு நண்பர்களும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு விடைபெற்று கொண்டார்கள். வந்தியத்தேவன் நதிக்கரையோரமாக சென்று படகில் ஏறினான். கந்தமாறனுடன் வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான். படகு புறப்படுவதற்கு ஆயத்தமானது. ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள். திடீரென்று கொஞ்ச தூரத்தில் நிறுத்து நிறுத்து, படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது. ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள். கூவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரைக்கருகில் வந்து சேர்ந்தான். முதற் பார்வையிலேயே அவன் யார் என்பது வந்தியத்தேவனுக்கு தெரிந்து போனது. அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். வந்தியத்தேவன் ஓடக்காரனை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், அவரும் வரட்டும், படகில் நிறைய இடம் இருக்கிறதே, ஏற்றிக்கொண்டு போகலாம் என்றான். ஆழ்வார்க்கடியானிடமிருந்து நேற்றிரவு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான். அத்தியாயம் 9. நந்தினி. ஓடம் அக்கறை சென்றதும் வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு சென்று குதிரை ஏற்பாடு செய்து வருவதாக சொல்லிப் போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையின் அரச மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை வாங்க முடியுமா என்று விரும்பினார்கள். முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள். ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். எதை பற்றி என்றான் ஆழ்வார்க்கடியான். நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக்கொள்கிறார்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது, ராஜாங்கத்திற்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது, சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும், அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டியிருக்கிறது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அடுத்த பட்டத்திற்கு யார் வரக்கூடும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு அதையெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியார்க்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராக திரிகிறவன் என்று ஆழ்வார்க்கடியான் மேம்போக்காக சொன்னான். ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதித்திருக்கிறது, அதை சொல்லட்டுமா என்று வந்தியத்தேவன் கேட்க, நன்றாக சொல்லு என்றான் ஆழ்வார்க்கடியான். உம்முடைய வைஷ்ணவம், பக்தி, பாசுரப்பாடல் எல்லாம் வெறும் வேஷம் என்று நான் சந்தேகிக்கிறேன் என்றான். ஐயையோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வேஷம் போடுகிறீர்கள். தம்பி, நான் வேசுதாரி அல்ல. நீ அவ்விதம் சந்தேகிப்பதே தவறு. அப்படியானால் பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர்கள்? அதிலும் இன்னொரு மனுஷர் மனம் புரிந்து கொண்ட பெண்ணிடம் மனதை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்குத்தானே? இல்லை என்று சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்கிறது தம்பி. அது ஒரு பெரிய கதை. குதிரை இன்னும் வரக்கானம். அந்த கதையைத்தான் சொல்லுங்களே, கேட்கலாம். கதை என்றால் கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த கதை. அதிசய வரலாறு. கேட்டால் திகைத்து போவாய். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா? இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள். ஆம், சொல்லுகிறேன். மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தாலும் இருக்கும். அப்போது தட்டாமல் செய்வாயல்லவா என்றான் ஆழ்வார்க்கடியான். நியாயமாக இருந்தால் செய்வேன். உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வந்தியத்தேவன் கூறினான். இல்லை இல்லை, உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த பழுவேட்டரையரின் இளம் மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போகச் சொன்னேனே, அவள் பெயர் நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய். உலகில் இப்படியும் அக்கிரமம் உண்டா என்று பொங்குவாய். இந்த முன்னுரையுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றிய கதையை ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவருடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்திற்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தவனத்தில் கிடைத்த குழந்தை என்பதால் நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான். நந்தினிக்கு வயது வளர்ந்தது போல பெருமாளிடம் பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களை எல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாக இருந்தது. அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான்.
இருவரும் ஊர் ஊராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதை கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்திற்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர காலதாமதமாகிவிட்டது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதிப் பெரும்போர் மதுரைக்கு அருகில் நடந்தது. பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைந்து வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய மெய்காப்பாளர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்பிக்கச் செய்தார்கள். காப்பாற்ற முயன்றார்கள். இரவோடு இரவாக நந்தினியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையை கண்டு மனமிறங்கிய நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் சீக்கிரமே சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு உட்புகுந்து வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகைக் கண்டு மோகித்து பழுவேட்டரையர் அவளை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். இது 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவையாவது நந்தினியை தனியே சந்தித்து பேசவும், அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இதுவரையில் அம்முயற்சியில் அவன் வெற்றி பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுக்கு உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். குடந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரிசலாற்றங்கரையை நோக்கிச் சென்றான். குடந்தை நகரிலிருந்து தஞ்சாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரிசலாற்றங்கரை வழியாகவோ காவேரி கரையின் மேலாகவோ சென்று திருவையாற்றை அடைவார்கள். அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள். வழியில் உள்ள குடமிருட்டி, வெட்டாறு, வெண்ணாறு, வடவாறு நதிகளை தாண்ட அங்கேதான் வசதியான துறைகள் இருந்தன. சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவளை குலுங்கும் சத்தமும் கலகலவென்று சிரிக்கும் ஒலியும் கேட்டது. அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் அரிசலாற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. எங்கிருந்து அப்பெண்களின் ஒளி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று ஐயோ ஐயோ, முதலை முதலை, பயமாக இருக்கிறதே என்ற அபய குரலையும் கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். அந்த பெண்கள் இருந்த இடம் 2 மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தது. ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. முதலை எவ்வளவு பயங்கரமானது என்பதை வந்தியத்தேவன் கேட்டிருந்தான். ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான். ஏனெனில் அந்த முதலை சற்று முன் கலகலவென்று சிரித்து கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு அருகில் இருந்தது. வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது. முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான் பாக்கி. அந்த பெண்களின் கதி அதோகதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாக இருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கு முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதி அணுவளவும் குன்றவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்திற்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறிப்பார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே உடைவாளை உருவிக்கொண்டு முதலையை ஒரே அடியாக தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான். முன்போலவே அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் காதுக்கு அது நாராசமாக இருந்தது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள்? பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அப்பெண்களின் முகங்களை பார்த்தான். பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்றே நம்ப முடியவில்லை. அவர்களில் ஒருத்தி கம்பீரமான இனிய குரலில், பெண்களே சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல அவன் காதில் விழுந்தது. முதலையின் அருகில் பாய்ந்து சென்றவன் வாளை ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான். முதலையை உற்று பார்த்தான். இந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான். அவன் உள்ளத்தை வெட்கி மருகச் செய்த, உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் உதித்தது. இதற்குள்ளாக அந்த பெண் மற்றவர்களை விட்டு முன்னால் வந்தாள். முதலைக்கு எதிர்ப்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளைப் போல நின்றாள். ஐயா, தங்களுக்கு வணக்கம். தாங்கள் வீணாக சிரமப்பட வேண்டாம் என்றாள். அத்தியாயம் 10. அருள்மொழிவர்மர். இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழப்படையின் மாதண்ட நாயகரானார். இலங்கைக்கும் போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார்.
ஆனால் போர் எளிதில் முடிவது போல தெரியவில்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடியெல்லாம் தளவாடங்களும் பொருட்களும் சரியாக வந்து சேரவில்லை. ஆகையால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டிற்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி தம் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். மறுபடியும் ஈழத்திற்கு செல்ல ஆயத்தமானார். அருமை தம்பியை போர்முகத்திற்கு அனுப்புவதற்கு குந்தவை தேவி பழையாறையின் பிரதான மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அருள்மொழித்தேவர் புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்கின, சங்கங்கள் ஆர்ப்பரித்தன, சிறு பறைகள் ஒலித்தன, வாழ்த்து கோஷங்கள் வானை அளாவின. சோழகுலத்து தாய்மார்கள் அனைவரும் அன்னையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திண்ணீற்றையிட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனை வாசலின் முகப்பில் அருள்மொழிவர்மர் வீதி வாசற்படியில் இறங்க வேண்டிய இடத்தில் குந்தவை தேவியின் தோழி பெண்கள் கைகளில் தீபமேற்றிய தங்கத் தட்டுகளை ஏந்தி கொண்டு நின்றார்கள். தோழி பெண்கள் என்றால் சாமானியப்பட்டவர்களா? தென்னாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிற்றரசர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். பழையாறை அரண்மனையில் செம்பியன் மாதேவிக்கு பணிவிடை செய்வதையும் குந்தவை பிராட்டிக்கு தோழியாக இருப்பதையும் பிறர்க்கரும் பாக்கியமாக கருதி வந்தவர்கள். இவர்களிலே கொடும்பாளூர் சிறிய வேளானின் புதல்வி வானதியும் இருந்தாள். இளவரசர் சற்று தூரத்தில் வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். இளவரசர் அருகில் வந்ததும் கையில் ஏந்திய தட்டுகளை சுற்றி ஆரத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென்று நடுங்கியது. கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்து டனார் என்ற சத்தத்தை உண்டாக்கியது. அடடா, இது என்ன அபசகுனம் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உண்டாகியது. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரி மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதியடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்று முதியவர்கள் உறுதி கூறினார்கள். எவ்வித காரணமும் இன்றி பீதியும் கலக்கமும் அடைந்து தட்டை நழுவ விட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர் மேலே சென்றார். அவர் அப்பால் சென்றதும் வானதியும் மயக்கமடைந்து கீழே சுருண்டு விழுந்தாள். ஆகா, இப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோமே என்ற எண்ணம் வானதியை அவ்வாறு மயங்கி விழும்படி செய்துவிட்டது. குந்தவையின் கட்டளையின் பேரில் அவளை மற்ற பெண்கள் தூக்கிச் சென்று ஓர் அறையில் மேடையில் கிடத்தினார்கள். குந்தவை பிராட்டி தம் சகோதரர் புறப்படுவதை பார்ப்பதற்கு கூட நில்லாமல் உள்ளே சென்று வானதிக்கு மயக்கத்தை தெளிவிக்க முயன்றாள். வாசலில் நின்றபடியே வானதி சுருண்டு விழுந்ததை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மர் தாம் குதிரை மீது ஏறுவதற்கு முன்னால் விழுந்த பெண்ணிற்கு எப்படி இருக்கிறது, மயக்கம் தெளிந்ததா என்று விசாரித்து வர ஆள் அனுப்பினார். விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி, இளவரசரை இங்கே சிறிது வந்து பார்த்துவிட்டு போகச் சொல் என்று திருப்பி சொல்லி அனுப்பினாள். தமக்கையின் சொல்லை என்றுமே தட்டி எறியாத இளவரசர் அவ்விதமே மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். வானதியை தனது தமக்கை மார்பின் மீது சாய்த்து கொண்டு மயக்கம் தெளிவிக்க முயன்று கொண்டிருந்த காட்சி அவருடைய மனதை உருக்கியது. அக்கா, இந்த பெண் யார்? இவள் பேர் என்ன என்று இளங்கோ கேட்டார். கொடும்பாளூர் சிறிய வேளாரின் மகள். இவள் பெயர் வானதி. கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவள் என்றாள் குந்தவை. ஆஹா, இப்போது இவள் இவ்வாறு மயக்கமடைந்ததற்கான காரணம் எனக்கு தெரிந்துவிட்டது. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டு வராமல் போர்க்களத்தில் மாண்டார். அதை நினைத்து கொண்டால் போல இருக்கிறது என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் பார்த்து கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிரு என்றாள் இளைய பிராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளங்கோ. இந்த சமயத்தில் இளவரசரின் இனிய குரலின் மகிமையினாலோ என்னவோ வானதிற்கு மயக்கம் தெளிந்து நினைவு வரத் தொடங்கியது. அவளுடைய கண்கள் முதலில் லேசாக திறந்தன. எதிரில் இளவரசரை பார்த்ததும் கண்கள் அகன்று விரிந்தன. பின்னர் முகமும் மலர்ந்தது. அவளது பவளச் செவ்வாயில் தோன்றிய புன்னகையினால் கன்னங்கள் குழிந்தன. உணர்வு வந்ததும் நாணமும் கூட வந்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். பின்னால் திரும்பி பார்த்தாள். தன்னை இளைய பிராட்டி தாங்கிக் கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு வெட்கினாள். நடந்ததெல்லாம் ஒரு கணத்தில் நினைவிற்கு வந்தது. அக்கா, இந்த மாதிரி செய்துவிட்டேனே என்று கண்களில் நீர்மல்க கூறினாள். இதற்கு குந்தவை மறுமொழி சொல்வதற்குள் இளவரசர் சொன்னார், அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வானதி. தவறுவது யாருக்கும் ஏற்படுவதுதான். மேலும் உனக்கு அவ்விதம் நேருவதற்கு முக்கிய காரணமும் இருக்கிறது. அதைத்தான் இளைய பிராட்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். வானதிக்கு தான் காண்பது உண்மையா கேட்பது மெய்யா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. பெண்களை சாதாரணமாக ஏறிட்டு பார்க்காமலே போகும் வழக்கமுடைய இளவரசரா என்னுடன் பேசுகிறார், எனக்கு ஆறுதல் மொழி கூறி தேற்றுகிறார். என் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? ஆகா, உடம்பு புல்லரிக்கிறதே, மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போலிருக்கிறதே என்று அவள் எண்ணிக்கொண்டாள். இளவரசர், அக்கா, சேனைகள் காத்திருக்கின்றன, நான் போய் வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும் போது இந்த பெண்ணிற்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்றும் சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பன் இல்லாத இளம் பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றார்.
அன்று முதல் குந்தவி பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள். இணை பிரியாமல் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தாள். எங்கே போனாலும் அவளை தவறாமல் கூட அழைத்துச் சென்றாள். அரண்மனை நந்தவனத்திற்கு வானதியை அடிக்கடி அழைத்துச் சென்று குந்தவை தேவி அவளிடம் ரகசியமாக பேசினாள். தன் இளைய சகோதரனுடைய வருங்கால மேன்மை குறித்து தான் கண்டு வந்த கனவையெல்லாம் அவளிடமும் சொன்னாள். அதையெல்லாம் வானதியும் சிரத்தையுடன் கேட்டாள். மேலே கூறிய நிகழ்ச்சிக்கு பிறகு வானதி இன்னும் 4-5 தடவை உணர்வு இழந்து மயக்கமடைந்தாள். அந்த சமயத்திலெல்லாம் குந்தவை பிராட்டி அவளுக்கு தகுந்த சிகிச்சை செய்து திரும்ப உணர்வு வருவித்தாள். மயக்கம் தெளியும் போது வானதி விம்மி விம்மி அழுது கொண்டே எழுந்திருப்பாள். குந்தவை அவளை கட்டிக்கொண்டு உச்சி மோந்து ஆறுதல் கூறுவாள். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.